மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடக்கு வடமேற்கை நோக்கி நகர்ந்து வருகிறது. இது மெதுவாக நகர்ந்து வரும் காரணத்தினால் தமிழ்நாட்டில் இன்னும் வங்கக்கடலில் சரியாக மழை கடலோர மாவட்டங்களில் மழை இன்னும் பெய்யவில்லை. இன்று மதியத்துக்கு மேல் மழைப்பொழிவானது தீவிரப்படுத்த உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக குறிப்பாக தமிழ்நாட்டின் அந்த மயிலாடுதுறை, கடலூர் அதேபோல் குறிப்பாக நாகப்பட்டினம், கோடியக்கரை முனை மற்றும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம், குறிப்பாக இந்த 4 மாவட்டத்தில் தான் கனமழை, மிக கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக நாளைக்கு இந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது இன்று இரவே வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னா, வயல்வெளியில் தண்ணீர் தேங்கக்கூடும். கண்டிப்பாக இந்த மாவட்ட மக்கள், விவசாயிகள் மற்றும் வயல்வெளியில் தண்ணீர் தேங்காத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள் மற்றும் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்படுகிறது. என்ன காரணம்னா, மழைப்பொழிவு இன்று மதியத்துக்கு மேல் தீவிரப்படுத்த உள்ள காரணத்தினால் உள் மாவட்டங்களிலும் இன்று மதியத்துக்கு மேல் சாரல் முதல் மிதமான மழை தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக உள் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் அதேபோல் கள்ளக்குறிச்சி சில பகுதிகள், அதுக்கு அடுத்தபடியாக விழுப்புரத்தின் இந்த செஞ்சி போன்ற பகுதிகளெல்லாம் மழை தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த 4 மாவட்டங்கள் மற்றும் கடலூர் போன்ற மாவட்டங்கள், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். அதிகப்படியான மழை இந்த டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடும் மற்றும் புதுச்சேரி மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழை ஒரு சில இடங்களில் மட்டும் இருக்கக்கூடும். பெரிய அளவு புதுச்சேரியில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா, இன்று இரவுக்கு மேல் தான் தமிழ்நாட்டின் மழைப்பொழிவு தீவிரப்படுத்த உள்ளது உள் மாவட்டங்களிலும். அதனால் காலை வரை இந்த ஒரு மேகமூட்டம், வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழை கிடைக்கும், அதுபோன்று எதுவும் நடக்காது. வெயில் இருந்தாலும் மதியத்துக்கு மேல் தான் இந்த வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரெக்டாக வட இலங்கையை ஒட்டி அமரக்கூடும். இதன் காரணமாக இன்று இரவுக்கு மேல் தான் மழைப்பொழிவு தீவிரத்தை அனைவரும் பார்ப்பீர்கள். இதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா, இந்த 4 மாவட்டத்தில் குறிப்பாக இந்த கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, சிதம்பரம், சேத்தியார்தோப்பு மற்றும் குறிஞ்சிப்பாடி, இந்த மாவட்ட மக்கள் கொஞ்சம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். அதேபோல் காட்டுமன்னார்கோவில் மற்றும் திட்டக்குடி, பெண்ணடம், ஸ்ரீமுஷ்டம் மற்றும் குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி போன்ற பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும். தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது. மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேற்குடி, சீர்காழி, அதேபோல் கொள்ளிடம், திருமுல்லைவாசல், வைத்தீஸ்வரர் கோயில் போன்ற பகுதிகள் மற்றும் பூமுகார், தரங்கம்பாடி, மணல்மேல்குடி போன்ற பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதால் வடிகால் வசதி பணிகளை செய்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதிகளுக்கு கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம், குறிப்பாக நீலகிரி, வல்லம் மற்றும் பாபநாசம், கும்பகோணம் மற்றும் திருநாகேஸ்வரம், ஆடுதுறை மற்றும் அம்மாப்பேட்டை மற்றும் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம் போன்ற பகுதிகளெலாம் கண்டிப்பாக கனமழையானது இருக்கக்கூடும். என்பதால் வயல்வெளியில் தண்ணீர் தேங்கக்கூடும் என்பதற்காக தான் எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், குடவாசல், நீடாமங்கலம், மன்னார்குடி, மதுக்கூர் மற்றும் முத்துப்பேட்டை, திருக்கோவிலை சுற்றுவட்டார பகுதியில் கண்டிப்பாக கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. வயல்வெளியில் தண்ணீர் தேங்கக்கூடும். எச்சரிக்கை விவசாயிகளுக்கு. மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம், குறிப்பாக அரியலூரில் இந்த ஜெயங்கொண்டம், உடையார்பாளையம், கங்கைகொண்ட சோழபுரம், மீச்சூருட்டு, ஆண்டிமடம் இந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கண்டிப்பாக கனமழையானது இருக்கக்கூடும். இதன் காரணமாக அரியலூர் மாவட்டத்துக்கும் இன்றைய இரவு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற செய்தி இரவே வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் இதற்கு அடுத்தபடியாக
பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர், குன்னம், லப்பக்கொடிக்காடு மற்றும் மேலமாத்தூர் போன்ற பகுதிகளெலாம் கனமழையானது இருக்கக்கூடும். மதியத்துக்கு மேல் மற்ற பகுதிகளுக்கு இரவு நேரத்தில் மழையானது தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரத்திலாம் கண்டிப்பாக பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சென்னை, செங்கல்பட்டில் சாரல் முதல் மிதமான மழை பரவலாக இருக்கக்கூடும். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருச்சி மாநகரத்திலும் இரவுக்கு மேல் மழைப்பொழிவானது தொடங்கக்கூடும். சாரல் முதல் மிதமான மழைப்பொழிவாக இருக்கக்கூடும். அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பரவலாகவே மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அந்த தேவக்கோட்டை, மன்னார்குடி, தேவக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் காரைக்குடி மற்றும் திருப்புவனம் போன்ற பகுதிகள் மற்றும் அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் பரவலாக ராமேஸ்வரம், மண்டபம் போன்ற பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்டத்தில் மிதமான மழை முதல் சற்று கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் குறிப்பாக மற்ற மாவட்டங்கள் கரூருக்கெலாம் நள்ளிரவு நேரத்துக்கு மேல் மழைப்பொழிவு தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை அனைவரும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் விவசாயிகளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.